சாம்சங் தொழிலாளர்களுக்கே விஜய் போய் நின்றுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. அப்ப அதெல்லாம் விட்டுட்டாரு. அப்ப அதெல்லாம் வந்து சரி ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்ப இப்பதான் அவர் வந்து முழு அரசியல்வாதியா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு நான் பாக்குறேன்னா, ஒரு மக்கள் பிரச்சனை நடக்கும்போது கண்டிப்பா களத்துல போய் நிக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கறத இப்பதான் புரிஞ்சிருக்காரு, உணர்ந்திருக்காரு. வெறும் அறிக்கை மட்டும் பத்தாது, களத்துக்கும் போய் நிக்கணும். அப்ப வந்து இன்னைக்கு சீமான் நீங்க சொன்னீங்க, சீமான் வந்து எல்லா இடத்துலயும் போய் களத்துல நிக்கிறார். அப்ப அவர் மேல வந்து அதனாலதான் வந்து அவர் வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே வருது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜயும் வந்து அந்த மாதிரி ஒரு தீர்க்கமா ஒரு திமுகவை எதிர்ப்புங்கிறது வந்து முக்கியமா வைக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி அதோட மட்டும் இல்லாம நீங்க களத்திலையும் போய் நிக்கணும், மக்களை நீங்க திரட்டணும், மக்களுக்கு வந்து நீங்க ஒரு போராட்ட அரசியல்வாதியாவும் தெரியணும். அதாவது மக்கள் நலன் சார்ந்த போராட்டம், சும்மா எல்லாத்துக்கும் போய் போராடணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு செக்லிஸ்ட் டிக் அடிக்கிற போராட்டத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 900 நாட்களுக்கு மேல அந்த மக்கள் அங்க இது பண்றாங்க. ஒரு 5746 ஏக்கரா போகுது. அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் அஃபெக்ட் ஆக போகுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும் போது இத்தனை 20 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புலம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. அப்ப இதுக்கு வந்து போகணும்னு முடிவெடுத்தது விஜயை வந்து பாராட்டும்.